ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ சிம்பிளி நோ வேர்ட்ஸ் அண்ட் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு எபிசோடில். ஆல்ரெடி ப்ரோமோ என்னதான் வந்திருந்தாலுமே நம்ம பிரவீன் சார் வந்து ஒரு குட்டி கேப்ஷன் கொடுத்து தான் அந்த பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. நிஜமாவே இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் வீக் ஆஃப் ஃபேன்ஸ் ஹைலி எக்ஸ்பெக்டட் ஒன் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெக்னன்சி ரிவீல் வந்து ஃபஸ்ட்டு விஜய் கிட்ட சொல்லணும். அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸை நம்ம பார்த்து ரசிக்கணும். அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஓவராக வந்து கற்பனை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பட் காவேரிக்கு அங்கே வேறு வழியே கிடையாது. 11:30 மணி ஆயிடுச்சு. அவங்களுமே காலையில் சாப்பிட்டு சொல்லும்போது கூட இல்லை நான் உடனே வந்துருந்தேன் கிளம்பி போனாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ரெக்னன்சி டைம் ஆச்சுனாலே இந்த மாதிரி வாந்தி மயக்கம் எல்லாமே இருக்கும். ஸோ நிவின் வந்து பார்த்துட்றாரு. அங்கே வந்து ஜூஸ் ஷாப்புமே கூப்பிட்டு போகிறாரு. அண்ட் அங்கே வந்து அவங்களே மீறி அவங்களுக்கு அழ வந்துச்சு. அந்த வாமிட்டிங் வருதுன்னு சொல்லும்போது குடும்பத்துலேயும் யார்கிட்டையும் ஈவன் சொந்த அம்மா கிட்ட கூட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ளே வந்து இருந்த விஷயத்த அழ மூலமாக தெரிவித்தாங்க. அதை வச்சு காவேரி சொன்ன விஷயங்களை வச்சு நிவின் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஈவன் காவேரி சொன்னதுமே விஜய் கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அவருடைய ரியாக்ஷனை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டதுமே நிவினுடைய அந்த பியோர் ஹாப்பினஸ் அதை வந்து அழகாக காமிச்சிருந்தாங்க. காவேரியோடைய ஒரு வெல் விஷராக அவர் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி இந்த குழந்தை வந்து உங்களை சேர்த்து வச்சிடும். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது ஒரு கில்ட்டாக இருக்குது, என்னால் தான் அதுக்கு ரீசன் சொல்லி. ஸோ 2 பேரும் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அந்த மொமெண்ட்டை நான் பக்கத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ காவேரி அண்ட் நம்ம விஜய் இவங்க 2 பேரும் சேர்றத அவர் வந்து கண்டிப்பாக பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வீக்காக ஃபேன் ஆகிட்டாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. அங்கே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்து நம்ம டேரக்டர் வச்சுருந்தாங்க. பிகாஸ் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் போங்கன்னு தான் அடிக்கடி காவேரி அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நிவின் வந்து எப்படி உன்னை இந்த நிலமையில தனியாக விட்டு போக முடியாது தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இந்த ஜூஸ் ஷாப்லேருந்து வெளியில் வராங்க இல்லையா, அதை வந்து யமுனா பார்த்துடுறாங்க. யமுனா பார்த்தாலே அந்த பார்வையே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். உண்மையாகவே அவங்கள இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்ப்பாங்க, இந்த மாதிரி பார்த்து தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கல. பட் அவங்க தப்பாக தான் நினச்சாங்களான்றதும் தெரியல. அந்த மியூசிக் வச்சே நான் சொல்கிறேன் ஒரு வேளை போயிட்டு கொஸ்டின் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்டாக தான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் லவ் டெவலப் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க நியர் ட்ராக்ல. ஸோ எந்த மாதிரி யமுனா போயிட்டு கொஸ்டின் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் அகைன் நிவின் வந்து அந்த கான்ட்ராக்ட் ரிவீல் மாதிரி இதையும் யமுனா கிட்ட ரிவீல் பண்ணி யமுனா மூலமாக ஃபேமிலிக்கு தெரிய வருமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் எனக்கு என்னமோ நிவினுக்கு தெரிய வச்சதே சூன் வந்து ஃபேமிலிக்கும் நிவின் மூலமாகவே ரிவீல் ஆகுமோ அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு சைடு விஜய் வந்து வெண்ணிலா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி மட்டும்தான் காமிச்சாங்களே தவிர்த்து இன்றைக்கி அவங்களுடைய போர்ஷன் சுத்தமாக கிடையவே கிடையாது. இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் கூட நினச்சேன் ஒரு வேளை விஜயும் வெண்ணிலாவையும் ஹாஸ்பிட்டலில் வச்சு காவேரி பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. பட் இப்போ வரைக்கும் இல்லை. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து நடந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பயமே இருக்குது. ஸோ நடந்தாலும் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா காவேரியோடைய அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ராகினி வந்து என்னமோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களை பிரிச்சிடலான்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் 2 பேரும் என்ன ஆனாலும் பிரிய மாட்டோன்ற மாதிரி அவங்களுடைய டைலாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு விஜய் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு புரிய வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு வந்துடுச்சு. கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ராகினியுமே அவங்களுடைய வேலையை காட்டிட்டாங்க. அங்கேருந்து அந்த வீடியோவுமே அனுப்பிட்டாங்க. வீடியோ மாதிரி இல்லை, அது ஒரு ஃபோட்டோ தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வெண்ணிலா போயிட்டு ஹக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரே ஒரு சின்ன இதை மட்டும் ஸ்னாப் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணி அதாவது காவேரியை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. பட் அதை வந்து ஒரு பெரிய இதுவாகவே பொருட்டாகவே எடுத்துக்கலாம். அதை நிவன் கிட்ட காமிச்சிட்டு இந்த மாதிரி தான் அடிக்கடி பண்ணுறான். பட் எனக்கு தெரியும் நான் ஏன் இங்கே தனியாக விலகி இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ காவேரியா வெண்ணிலாவா அப்படின்ற ஒரே கொஸ்டினை மறுபடியும் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ குணம் ஆயிடுச்சு இல்லையா, விஜயோடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஆல்ரெடி காவேரியுமே இதை விஜய்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க, நமக்குமே தெரியப்படுத்தியிருக்காங்க. ஈவன் அவங்க எதிர்பார்த்த விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு காவேரிக்கு தெரிஞ்சால் செம்ம சந்தோஷப்படுவாங்க. பார்ப்போம். எனக்கு என்னமோ இவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே லேட் பண்ணுறதுக்கு காரணமே விஜயும் வெண்ணிலாவும் ஹாஸ்பிட்டல் வரதை இவங்க பார்க்குற மாதிரி வைப்பாங்களோ அப்படின்னு ஒரு குட்டி ஃபீல் இருக்குது. நாளைக்கு எபிசோட தான் நமக்கு முழுசாக தெரியும். ஈவன் அவங்களுடைய கான்வர்சேஷனுமே வந்து கண்டினியூ ஆகுது. கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாலும் 100 நாள் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி, 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஈவன் காவேரியோட ஹாப்பினஸை டபுள் ஹாப்பினஸாக நம்ம நிவின் ஃபீல் பண்ணாரு இன்னைக்கு எபிசோடில். இன்னைக்கு எபிசோட் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.